நீங்கள் எந்த அளவுக்கு சூடாக சில்லுன்னு சாப்பிட்டாலுமே எந்த விதமான கூச்சமும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் லேயர் வந்து இனாமல், நம்ம வெளியே பார்க்குற லேயர். ரெண்டாவது லேயர் வந்து டென்டின். மூணாவது லேயர் வந்து பல்ப்பு. ஸோ எதனால் பல் கூச்சம் வருது அண்ட் பல் கூச்சம் வந்தால் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் டென்டல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும். வணக்கம், நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன் ஃப்ரம் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, உறையூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெரும்பாலான பேஷண்ட்ஸ் இங்கே வரவங்களுக்கு வந்து பல் வலியை விடவே வந்து எனக்கு பல் கூச்சம் ரொம்ப இருக்கு டாக்டர், ஏதாவது சில்லுனோ இல்லை சூடாக குடிச்சாலோ காஃபி குடிக்க கூட முடியல, என்னால் ரொம்ப பல் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் டென்டல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எதனால் பல் கூச்சம் வருது அண்ட் பல் கூச்சம் வந்தால் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதனால் பல் கூச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பல்லில் வந்து 3 லேயர் இருக்குன்னு சொல்லிட்டு. முதல் லேயர் வந்து இனாமல், நம்ம வெளியே பார்க்குற லேயர். ரெண்டாவது லேயர் வந்து டென்டின். மூணாவது லேயர் வந்து பல்ப்பு. இந்த பல்ப்பில் தான் வேர் பகுதியும் சதப்பகுதியும் நரம்பு பகுதியும் இருக்கும். இது வந்து நம்ம கம்ஸுக்கு மேலே இருக்கிறதுல இனாமல் கவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி, நம்ம கம்ஸுக்கு கீழே வேர் பகுதி இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். அதை தான் வந்து சிமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம்ஸுக்கு கீழே அந்த வேர் பகுதியில். இப்போ இனாமல்ல ஏதாவது துளைகள் இருக்கானா? எதுவுமே கிடையாது. ஸோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு சூடாக சில்லுன்னு சாப்பிட்டாலுமே எந்த விதமான கூச்சமும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இந்த டென்டின் அண்ட் இந்த சிமெண்டம் அப்படின்னு சொல்கிற இந்த 2 லேயர்லையுமே சிறு துளைகள் இருக்கும். இந்த துளைகளில் வந்து நம்ம பல்ப் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த நரம்போட நர்வ் ஃபைபர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த லேயரில் ஏதாவது சூடாவோ இல்லை சில்லுனோ இல்லை சம்டைம்ஸ் காற்று பட்டா கூட தான் கூச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி டாக்டர், அதான் வந்து இந்த சிமெண்டம் கம்ஸுக்குள்ளே இருக்குது, டென்டின் வந்து எனாமல் கவர் பண்ணிட்டு இருக்கு, அப்படி பார்த்தா நம்ம பல் கூச்சம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தானே அப்படின்னா, ஆமாம், நார்மலி ஃபிசியலாஜிக்கலி எல்லாமே கரெக்டாக இருக்க பட்சத்தில், நம்மளோட ஓரல் ஹைஜீன் நல்லா இருக்குது, நம்மளுக்கு எந்த விதமான டென்டல் ப்ராப்ளம்ஸும் இல்லைன்னா நம்மளுக்கு பல் கூச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. பட் எப்போ வர ஆரம்பிக்கும்னா, முதல் காரணம் ஏதோ பல் சொத்தை வருது, அந்த பல் சொத்தை வந்து இனாமலையும் அரிச்சு டென்டின் வரைக்கும் போயிருச்சுன்னா, அப்போ அந்த டென்டின் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் குடிக்கிற தண்ணி சில்லுனோ சூடாவோ பட்டா கூச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளே சில பேர் வந்து நல்லா அழுத்தி விளக்குனாதான் வந்து பல்லு வந்து க்ளீன் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப பல்லோட அந்த கழுத்து பகுதியை வச்சு நல்லா மெக்கானிக்கல் ப்ரஷ் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரஷிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால கூட கரெக்டாக அந்த பல்லோட கழுத்து பகுதியில் வந்து தேய்மானம் நிறைய ஆகி அந்த இடத்துல வந்து அந்த 2வது லேயர் டென்டின் எக்ஸ்போஸ் ஆகுறப்போ சில பேருக்கு அந்த சிங்கப்பல்லிக்கிட்ட இந்த சைட்லலாம் ரொம்ப எவிடென்ட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்லையும் பல் கூச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னன்னா கம் இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து பல் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் நிறைய பல் காரைகள் டெப்ரீஸ் இருக்குன்னா கம்ஸ் எல்லாம் வீக் ஆகி கொஞ்சம் கம் ரிசெஷன், கம்ஸ் எல்லாம் இறங்கி இருக்குன்றப்போ இந்த கம்ஸுக்கு கீழே இருக்க அந்த சிமெண்டம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறப்பையும் அதில் தண்ணி காற்று ரொம்ப சூடாகவும் சில்லுன்னு படுறப்பையும் பல் கூச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம பல் எடுத்துட்டோம், இந்த பல்லை கட்டிக்கல அப்படின்னா அதுக்கு எதிர இருக்க பல்லு வந்து இந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிக்கிறப்போ கம்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பல்லு வேறு வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகுறப்போ அதில் வந்து காத்தோ இல்லை சில்லுனோ சாப்பாடு பட்டாலுமே வந்து நம்மளுக்கு கூச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஏஜ் ரிலேட்டடா இல்லாட்டி அவங்க செய்கிற வேலை ரிலேட்டடா நிறைய பேருக்கு வந்து இந்த பல் வந்து கடிக்கிற பழக்கம் இருக்கும், கிளென்ச்சிங் இருக்கும், இல்லை பல் நைட் டைமில் வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து நாங்கள் பிரக்சிசம்னு சொல்லுவோம். இதனாலேயே எல்லா பல்லோட இனாமலுமே பல்லை அரிச்சு அவங்களே பல்லோட பல்லாக தேய்ச்சி கரைஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் அப்பையும் அந்த டென்டின் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலே கூட கூச்சம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஃபியூ ரீசன்ஸ் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து கூச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எப்படி இதை பண்ணாமல் பார்த்துக்கலாம், வராமல் பார்த்துக்கலாம்னா, நம்ம ப்ராப்பராக மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணிவிட்டு கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி ஃப்ளாஸ் பண்ணி கரெக்டான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பல்லு விழுந்துருச்சு அப்படின்னா அதை உடனே கட்டிக்கிட்டு, ஒரு வேளை நம்மளுக்கு அந்த பல்லு கடிக்கிற ஹேபிட் இருக்குன்னா அதையுமே போய் டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அது முன்னாடியே நம்ம எப்படி அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் இல்லாட்டி எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு இந்த கூச்சம் பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்காது. பட் அதையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சொத்தை இருக்குன்னா நம்ம அந்த சொத்தையை அடிக்கிறது மூலியமா அந்த கூச்சத்தை சரி பண்ணலாம். அண்ட் பிரக்சிசம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறப்போ பல்லு தேய்மானத்தினால பல்லு அரிச்சு கூச்சம் வருது அப்படின்றப்போ
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மினிமலாக இருந்துச்சுன்னா சிமெண்ட் வச்சு நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த கூச்சத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ரொம்ப சிவியராக இருக்க கேசஸில் நம்ம வந்து கேப், அதாவது தொப்பி போட்டு அந்த டென்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறது மூலிமா அந்த கூச்சம் வந்து கம்மியாகும். ஒருவேளை கம் இஷ்யூஸ்னால இருக்குன்னா நம்ம கிளீனிங் பண்ணியோ இல்லை கம் தெரப்பி பண்ணியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கூச்சத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ரொம்ப மினிமலாக தான் கூச்சம் இருக்குது அப்படின்னா உங்கள் டென்டிஸ்டே உங்களுக்கு வந்து டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் வந்து ஃபார்மசிலேயோ இல்லை நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட அவைலபிளாக இருக்கிறதுனால நம்மளே கவுண்டர் டாப் மெடிகேஷன் மாதிரி அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். பட் அப்படி அதை லாங் டேர்மில் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை கூச்சம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட்டே போதுமானதுன்னா அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நம்ம அதை எடுத்துக்கிறது தான் சரியான ஆப்ஷனாக இருக்குமே தவிர பேஸ்ட் வச்சு டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு கூச்சம் போயிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பேசிக்காக இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் அண்ட் 6 months ஒன்ஸ் உங்கள் டென்டிஸ்ட் போய் பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருந்தால் அதை அப்பயே நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது மூலியமாகவே இந்த நான் சொன்ன இந்த முக்காவாசி பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கூச்சம் இருக்குது இல்லை இந்த கூச்சம் சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி வெரி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ.